பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் அப்படின்னு எதுக்கு வேணாலும் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு அவிச்ச முட்டையில் கிரேவி பண்ண போகிறோம். இந்த கிரேவிக்கு முதல்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, ரம்ப இலை இவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேன் எடுத்து கடுகு, சீரகம், நம்ம வெட்டி வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு தக்காளியும் போட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அப்புறம் நான் வந்து ஸ்ரீலங்கன் கறி பவுடர் சேர்த்துருக்குறேன். இவ்வளோ சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை குப்புற வச்சுட்டு தேங்காய் பால் ஒரு தலைப்பால் ஒரு கப் மாதிரி எடுத்து அதையும் ஊற்றிட்டு அதை அப்படியே லைட்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து சுண்டி தண்ணியெல்லாம் எல்லாம் போய் கிரேவி மாதிரி வரும். அந்த டைமில் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரைஸ்க்காக இருக்கட்டும், சப்பாத்தி, ரொட்டி எதுக்கு வேணாலும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.